எங்களோட கிளைண்ட் ஃபேஸ் பண்ண பெரிய ப்ராப்ளத்தை எப்படி வந்து ஷார்ட் டைமில் அதை கிளியர் பண்ணோம் அப்படிங்கிறத ரியல் டைமில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் எப்படி வந்து க்ரோ ஆகுது, க்ரோ ஆகுற மாதிரி எப்படி வந்து நம்மளுக்கு தோணுது, ஆனால் ஏன் க்ரோ ஆகலை, சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? 5 மாசத்துல பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஜஸ்ட் 15 நாள்ல பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ அப்போ ஒரு பிஸ்னஸ் 5 மாசம் ஸ்டாப் ஆகுது இல்லை வந்து டவுன் ஆகுது அப்படின்னா எவ்வளோ லாஸ் ஆகும்? அந்த லாஸை வந்து ப்ராப்பரா பண்ணி அதை வந்து பெரிய சக்சஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்க பார்க்குறது இன்ஸ்டாகிராம்ல ஜனவரி 1 மே 31 வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ரீச் 1,28,000 பேத்துக்கு ரீச் ஆயிருக்கு. அதுல இந்த கேப் மட்டும்தான் நல்லா பெய்டா சில பெய்டு பண்ணியிருப்பாங்க. எப்பவுமே பெய்டுங்கிறது என்னன்னா பூஸ்ட் பண்ணுவாங்க. நார்மலா சில ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவாங்க, ஒரு போஸ்ட் பண்றேன், 4 வீடியோஸ் போடுறேன், ஸோ அதை வந்து பூஸ்ட் பண்றேன் அப்படிம்பாங்க. இப்போ சில ஏஜென்சிக்கு வந்து நல்லா கிளியரா தெரியும். ஸோ எல்லா ஏஜென்சி சொல்லல, சில ஏஜென்சிக்கு பூஸ்ட் அப்படிங்கிறது ஒன்லி வியூஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான, ரீச் இன்க்ரீஸ் பண்றதுக்கான கான்செப்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த வகையில தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட கிளைண்ட் சொன்னது என்ன அப்படின்னா, ஸோ நார்மலா போஸ்ட் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க அப்படிம்பாங்க. ஸோ அப்படி பார்க்கறதுனால என்ன நடந்திருக்கு? ஸோ இதுதான் முக்கியமான டாபிக். பார்க்கறதுனால என்ன நடந்திருக்கு? ஒண்ணுமே நடக்கல, சரிங்களா? வெறும் 12 ஃபாலோவர்ஸ் தான் உருவாயிருக்காங்க. ஸோ கிளைண்ட்டுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன, என்னோட கஸ்டமர் பார்க்குறாங்க, ஸோ விசிட், ஸோ வெப் டிராஃபிக்காக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபைல் விசிட்டாக இருக்கலாம். பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கரெக்டான கஸ்டமர் உள்ள வந்தா ஏன் வந்து வெறும் 12 ஃபாலோவர்ஸ் வராங்க? ஸோ 1,00,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா வெறும் 12 பேர் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் உள்ள வரல, கரெக்டான கஸ்டமர் பார்க்கல அப்படின்னா நம்ம பண்ண மணி அண்ட் டைமும் வேஸ்ட். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒன்றுமே நடக்கல, வெறும் இந்த நம்பரை மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து எப்படி ஷார்ட் டைமில் சரி பண்ணோம்? மே வரைக்கும் நம்ம ஜூன்லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ 20 நாளில் 1,90,000 பேர் ரீச் பண்ண வச்சோம். வியூஸ் பார்த்தவங்க 3,75,000, சரிங்களா? ஸோ இதில் அவங்க சொன்ன மாதிரி கிளிக்ஸு நடந்திருக்கு, எனக்கு ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ பெய்ட் அண்ட் ஆர்கானிக் ரெண்டுமே நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஆர்கானிக்காக டக்குன்னு க்ரோ ஆகி ஒரே நாளில் வந்து அந்த ரிசல்ட் 387 பேர் ஜூன் 9ஆம் தேதி. ஸோ இப்போ வரைக்கும் போயிட்டே இருக்கு கிராஃப் பாருங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 30-40 பேர் க்ரோ. அதாவது வந்து எப்பவுமே பிஸ்னஸ் க்ரோ ஆகுறது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகணும், அதுக்காக போகாமலே இருக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயம் ஒன்று போதும், ஒரு கிளைண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிறாங்களா ஃபெயிலியர் ஆகிறாங்கன்னு வந்து. ஸோ கரெக்டான கஸ்டமர்ஸ் உள்ள வந்தால் கரெக்டான என்கொயரிஸ் வரும். கரெக்டான என்கொயரிஸ் வந்துச்சு அப்படின்னா கரெக்டான பிஸ்னஸ் நடக்கும். மெட்டா பிஸ்னஸ் ஷூட்டில் நீங்கள் இன்சைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு கரெக்டான ரீச்சஸ் நடக்குதா, ஸோ உடனே கேட்கலாம் என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ லாஸ்ட்டு 2 மாதத்துக்கானது இல்லை, ஓகே 2 மாதத்துக்கானது எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. மேவும் ஜூனும் என்ன நடந்திருக்கு கிராஃப் பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், தெரியுதுங்களா? ஒன்றுமே நடக்கிறதில்ல, சும்மா நார்மலாக போட்ட போஸ்ட் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுலேயும் தெரியும் பாருங்க, தெரியுதுங்களா? இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்ட்ராட்டஜியான ப்ராசஸ் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இதை பார்த்து உங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுங்கள். தேங்க்யூ.